உனை கேட்க நான் தினமே தாழ்பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் தினமும் தாழ்பணிந்தேன். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். ஆண்டவரே, நான் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன். உமது மீட்பில் என் இதயம் அக்களித்தது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று இந்த திருப்பலிலே மரித்து போனவர்களான மாசிலாமணி சின்னையா, சிவனேசன் மோசஸ், கிறிஸ்டோபர் ஈட்டா இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக இன்றைய நாளில் வேண்டிக் கொள்ளுவோம். பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளின் ஊடாக நமக்கு வெளிப்படுத்துவது சிறப்பான விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற வேளையில் முதல் இறைவாக்கினூடாக அவர் நமக்கு தருகிற செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் அந்த வேளையிலே அவர் எந்த துன்பத்திலும் துயரத்தில் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு வேண்டிய சக்தியை வல்லமையை தந்து நம்மை வழிநடத்துவார் என்பதை நம்முடைய நம்பிக்கையினூடாக நாம் காண முடியும். அதன்படி உறுதியோடு நடந்து செல்ல வேண்டும். தளர்வுகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நற்செய்தியிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகிற நமக்குள்ளே வேறுபாடுகள், யார் பெரியவன் என்ற போட்டி தான் எல்லா இடத்திலும் இடம்பெறுகிறது. அந்த போட்டி அவருடைய காலத்திலும் அங்கு இருந்தது, சீடர்களிடையே இருந்தது. யார் பெரியவன் என்று தங்களுக்குள்ளே வாதிட்டு கொண்டு வருகிறார்கள். உங்களுள் தொண்டராக இருக்கின்றவர், மற்றவருக்கு பணிவிடை செய்கிறவர் உங்கள் முதல்வராக இருக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாமும் பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் அல்லது போனால் சிறிய பொறுப்புகளில் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருக்குள் எப்பொழுதும் அடுத்தவருக்கு பணி செய்து வாழுகிற பணிவிடை புரிகிறவர்களாக நாம் இருக்க நம்மை அன்போடு அழைக்கிற இறைவனின் பிள்ளைகளாய் வாழ முயற்சிப்போம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் இன்றைய நாளிலே சிறப்பாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் என்றும் நம்முடைய குடும்பத்திலும் சரி தனிமையிலும் சரி வாழுகின்ற போதெல்லாம் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஒருவருக்கு உதவி செய்து வாழ வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தான் பெற்றோர் என்று சொல்லி பெரிய இடத்திலும் பிள்ளைகளை இரண்டாவது இடத்திலும் பார்க்காமல் அவர்களையும் அன்போடு வழி நடத்துகின்ற பொழுது அவர்கள் எதிர்காலத்துக்கு ஏற்றபடி இந்த காலத்திலே நாம் அவர்களை வழி நடத்துவது நம்முடைய கடமையும் பொறுப்போம். அதே போன்று பிள்ளைகளும் பெற்றோரை மதித்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டியவர்களாக தம் எதிர்காலத்துக்கு வேண்டியபடி தம்மை வழிநடத்தி கொள்ள வேண்டியவர்களாக அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே போட்டி மனப்பான்மைகளை விட்டொழித்து
யார் பெரியவன் என்ற போட்டியிலிருந்து நம்மை காத்து எப்பொழுதும் நாம் அனைவரும் ஆண்டவருக்குள், ஆண்டவர் தான் நமக்கு மேலானவர், பெரியவர், நம்முடைய உயிரான இந்த உடலில் ஒட்டியிருப்பதை அவருடைய அன்பும் இரக்கமும் துணையுமே என்பதை உணர்ந்து அவருடைய பாதையிலே நடந்து செல்வோம். நேரிய உள்ளத்தோடு வாழும் நல் மனதை நமக்கு தந்து வழி நடத்த மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவராய் இரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், இழிவு வரும்போது பொறுமையாய் இரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகின்றது, ஏற்புடைய மனிதர் மனக்கேடு என்னும் உலகில் சோதித்து பார்க்கப்படுகின்றது. ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்தி அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்திற்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்திய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகின்றவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரையே நம்புகிறே, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய். நாட்டிலேயே குடியிரு,
நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார், அவர்களின் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். தீமையில் நின்று விலகு, நல்லது செய், இந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார், பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது, நெருக்கடியான நேரத்தில் அவருக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 ஜெய அல்லேலூயா, 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 ஜெய அல்லேலூயா. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். அல்லேலூயா, 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 ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தாம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில், நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடொருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார்.
இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருட்கொடை வள்ளலே இறைவாவும் பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைய நாளிலே புனித அந்தோனியாருடைய திருத்தல நாடி வந்து பலவித வேண்டுதல் விண்ணப்பங்களோடும் பாதத்திலே அமர்ந்து சிறப்பாக இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளும் வேளையிலே உம்முடைய பாதுகாப்பும் துணையும் வல்லமையும் எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. அன்பான தகப்பனே, உம்முடைய அருளாற்றலால் எங்களை கடந்த காலங்களில் வழிநடத்தியது போல தொடர்ந்து வழிநடத்துவீராக. நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், கஷ்டம், பொருளாதார பின்னடைவுகள் எல்லா விதத்திலும் உம்முடைய பாதுகாப்பும் துணையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தும் ஆண்டவரே. நம்முடைய மறை மாவட்டத்தின் குருக்கள் தியானம் மேற்கொள்வதற்காக ஞானொடுக்கத்துக்காக சென்றிருக்கின்றார்கள். சிறப்பாக இந்த நாட்களை செலவிட அவர்களுக்கு மாசீர ஆவியின் வல்லமையை கொடுத்து வழி நடத்துவீராக. அன்பான தகப்பனை, மேலுமாக இந்த திருப்பலியினூடாய் மரித்து போய் நினைவுகளுடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். இங்கிருக்கிற அனைவருடைய இதயத்தில் இருக்கும் வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏற்றலும். ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டு எல்லோருக்காகவும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழ்கிற குடும்பங்கள், பலவிதத்தில் ஏழை எளியவர்களுக்கு தம்மை அர்ப்பணித்து வாழ்பவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கமும் துணையும் பாதுகாப்பும் எல்லோருக்கும் கிடைத்து நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்பதுயரங்கள், நோய்பிணிகள், விபத்துக்கள், இயற்கை அனர்த்தங்கள், கொடிய நோய்களில் எங்களை மீட்டு எம்முடைய தொழில்துறைகளை ஆசீர்வதித்து எம் பிள்ளைகள் அறிவில், ஆற்றலில், ஞானத்தில், ஒழுக்கத்தில் சிறந்து யார் பெரியவன் என்ற போட்டி நீங்கி சமாதான ஒற்றுமையோடு எங்கள் தனி வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமுதாய வாழ்விலும் நாங்கள் அனைவரும் நடந்து செல்ல வரம் தந்து வழி நடத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மணம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மணம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே ஒளிவாகச் செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அணைப்பாய் பாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம், உயிர்ப்பினை உயிராற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆண்டவரே, புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திறமன் என்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, உடல் நலமிற்றிருக்கும் அவருக்கு நீ நல்ல சுகத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. மேலுமாக ஆண்டவரே, எங்களுடைய மறை மாநிலத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநிலையராகி அனைவரோடு உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகழியுள் ஏற்றருள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தந்தது போல நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் அவருடைய அருளையும் சமாதானத்தையும் தந்து வழிநடத்த இயேசு கற்றுத்தந்த செபத்தினூடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் நம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றாய் கலந்து இதை உட்கொண்டு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோரைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்கியவர், இந்த இயேசுவின் விருந்து அழைப்பு பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமான சகோதரங்களே, கத்தோலிக்கர் மாத்திரம் இந்த நற்கருணை விருந்திலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு நினைவுபடுத்துகிறேன். காணிக்கை தந்தும் வருவாய் என்னுயிரே, உணவாய் என்னுள்ளத்தில். வருவாய் என்னுயிரே, வருவாய் என்னுயிரே, உணவாய் என்னுள்ளத்தில். வருவாய் என்னுயிரே. உனக்காய் காத்திருந்தேன், உன் வருகை பார்த்திருந்தேன். உனக்காய் காத்திருந்தேன், துணையாய் வருவாய் என்றே நான் துணிந்தே நினைத்திருந்தேன். வருவாய் என்னுயிரே, உணவாய் என்னுள்ளத்தில். வருவாய் என்னுயிரே. வானம் மறைந்தாலும்
யாவும் அழிந்தாலும் வானம் மறைந்தாலும் புவியாவும் அழிந்தாலும் தேவன் உன் அன்பு என்னை ஏற்ற மறவாதே. தேவன் உன் அன்பு என்னை ஏற்ற மறவாதே. வருவாய் என் உயிரே, உணவாய் என் உள்ளத்தில், வருவாய் என் உயிரே. விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானுட பிரபஞ்சமும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலி ஆண்டின் சிறப்பு அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரே, நீரே உலகிற்கு வந்த வாழும் கடவுளின் மகனாகிய மெசியா என நம்புகின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமென். அன்போ பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. லிஸ்பன் மாநகரிலே உதித்தீர் முனிவரே, பாமாலை சூடினோ பணிவாயேற்றீரே. லிஸ்பன் மாநகரிலே உதித்தீர் முனிவரே, பாமாலை சூடினோ பணிவாயேற்றீரே. பாடுவோம் புதுமை சேர்ந்து பாடுவோம். நாங்கள் நம்பி நாடி வந்தோம் துன்பம் விலகவே. நலம் புரிவீரே, உயர் துடைப்பீரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களை எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவருடைய உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும்
எங்களுக்கு நேரிட மின்னல்களிலெல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.